திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு. பொன்னார் மேனியிலே வெண்மையான திருநீரு அணிந்தாற்போல் காட்சி தரும் பனிமலையில் ஆதி அந்தம் இல்லாத முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் என்றும் வீற்றிருக்கும் மலையே திரு கைலை மலையாகும். அம்மலை புண்ணியங்கள் திரண்டு மலையானது போலவும் மேன்மைக்கொள் வான்மறை நாதமும் விண்ணவரின் வீணையின் ஓசையும் வேத நான்முகன் திருமால் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் திரு கைலாயநாதனின் திருக்கோயில் வாயிலின் வெளியே தரிசனத்திற்காக திரு பிரம்பினை ஏந்தி நிற்கும் நந்தி எம்பெருமானிடம் அனுமதி கேட்டு கொண்டிருக்கும் நிலையில் மானையும் மழலையும் ஏந்திய சிவபெருமானையே எப்போதும் ஆர்வத்துடன் விருப்பமுடன் நினைத்து கொண்டிருப்பவரும் மாதவன் கிருஷ்ணன் தலைமேல் தன் பாதம் வைத்து சிவதீட்சை செய்தவரும் சிவபெருமான் அருளிய திரு பாற்கடலில் பால் உண்டு வளர்ந்த உபமன்னிய முனிவர் பல்லாயிர யோகிகளும் முனிவர்களும் சூழ அமர்ந்திருந்தார். அப்போது அனைவரும் காணும்படி 1000 சூரியன் ஒன்றாக சேர்ந்தார் போன்ற பேரொளி திரு கைலை நோக்கி வர அத்தனை யோகிகளும் அதிசயத்து உபமன்னிய முனிவரிடம் வினவினர். அம்மாமுனிவர் அனைவரின் வினாவிற்கு பதிலாக கைலையிலிருந்து சென்று மாதவம் செய்த திரு நாவலூரில் அவதரித்து சிவபெருமானின் அருளால் மீண்டும் திரு கைலைக்கு வருகை தரும் வன் தொண்டராகிய நம்பி ஆரூரனே இப்பேரொளி என்று கூறிய உபமன்னிய முனிவர் எழுந்து தலைக்கு மேல் கைகளை கூப்பியவாறே அங்கம் முழுவதும் ஆனந்தம் மேலிட அப்பேரொளி வந்த தென் திசை நோக்கி சென்று வணங்கினர். இச்செயலை கண்ட முனிவர்கள் உபமன்னிய முனிவரிடம் சிவபெருமானை தவிர வேறு எவனையும் வணங்காத இயல்புடையவரான தாங்கள் இச்சோதி கண்டு தொழ காரணம் என்ன என்று கேட்டனர். நீண்ட சடையினையுடைய உபமன்னிய முனிவர் பதிலாக சிவபெருமானை தன் உள்ளத்தில் தழுவும்படியான இயல்புடைய நம்பி ஆரூரன் நாம் அனைவரும் வணங்கும்படியான தன்மையுடையவர் என்று கூற, நம்பி ஆரூரன் யார், இப்பேரொளி செய்த தவம் யாது என்பதை எங்களுக்கு இப்போதே கூறி அருள வேண்டும் என்று மிகுந்த விருப்பத்துடன் முனிவர்கள் உபமன்னிய முனிவரிடம் கேட்டனர். நடந்ததை நடந்தபடியே உபமன்னிய முனிவர் கூற ஆரம்பித்தார். இத்திரு கைலையில் ஆளாள சுந்தரன் என்ற அன்பர் தினமும் சுவாமிக்கு மலர்களையும் திருநீற்றையும் கொண்டு வரும் வழக்கம் உடையவர். ஒரு நாள் மலர் எடுக்க நந்தவனம் செல்லும் போது அந்த நந்தவனத்தில் உமை அம்மைக்கு மலர் பறிக்க அணிந்திரை கமலினி என்ற இருவர் ஆளாள சுந்தரர் வருவதற்கு முன்பே ஈசன் அருளால் மலர் பறித்து கொண்டிருந்தனர். மாதவம் செய்த தென் திசையில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து நாயன்மார்களை பற்றி உலகெல்லாம் அறியும்படியான திருத்தொண்டர் தொகையினை நமக்கு தர சிவபெருமான் அருளால் ஆளாள சுந்தரர் அங்கு வர அவ்விருவரையும் கண்டு மனதை அவர்கள் மீது செலுத்த அவ்விருவரும் ஆளாள சுந்தரர் மீது அன்புள்ளம் கொண்டனர். பின் அவரவர் மலர் பறித்து சென்றனர். இறைவன் இச்செயலை கண்டு ஆளாள சுந்தரரிடம் பெண்கள் மீது மனம் வைத்ததால் தென் திசை நாட்டில் பிறந்து இவ்விரு பெண்களையும் திருமணம் செய்த பின் என்னை வந்து அடைவாய் என மொழிந்தார். இம்மொழி கேட்ட ஆளாள சுந்தரர் கைகூப்பி கலங்கியவாறே சிவபெருமானிடம் தங்களின் திருவடியை நீங்கும் சிறியேன் ஆகிய நான் நெறியில்லா நெறியினை நினைக்கும் மயக்கமுடைய மானுட பிறவியில் சிக்குண்டு இருக்கும்போது ஐயனே என்னை தடுத்தாட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என வேண்டினார். இறைவனும் அவ்வாறே அருளி செய்தார். இவ்வாறு உபமன்னிய முனிவர் கூறியதை கவனமாக கேட்ட முனிவர்கள் 8 திசையிலும் பிறக்கும் இயல்புடைய நிலையில் தென் திசையில் பிறக்கும்படியாக அத்தென் திசை செய்த புண்ணியம்தான் யாது என கேட்டனர். புலிக்கால் முனிவர் வழிபட்ட ஆகாய தலமாகிய தில்லை சிதம்பரம் மாதோர் பாகனாகிய திருவாரூரில் வெளிப்பட்டதாலும் உமை பூசித்த காஞ்சிபுரம் வரையுள்ள சிவத்தலங்களும் நந்தி தேவர் தவம் செய்த திருவையாறும் நம் சைவ ஆச்சாரியர்களில் தலைமையில் வைத்து எண்ணப்படும்
திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தோணிப்புரம் சீர்காழி ஆகிய 5 திருத்தலங்கள் அமைய பெற்றதாலேயே மாதவம் செய்த தென்திசை ஆயிற்று என பதிலுரைத்தார். இவ்வாறு உபமன்னிய முனிவர் நம்பி ஆரூரரின் வரலாற்றையும் திருத்தொண்டர்களின் வரலாற்றையும் உடனிருந்த முனிவர்களுக்கு கூறியதை அவ்வாறே நம்பி ஆரூரர் வழங்கிய திருத்தொண்டர் தொகையையும் திருமுறைகளை ஆதாரமாக கொண்டு இம்மண்ணில் வாழும் நமக்கு பெரிய புராணமாக சேக்கிழார் பெருமான் பின்வருமாறு உரைத்து அருளினார். தமிழ் பேசும் திருநாட்டில் திருநாவலூரில் ஆதி சைவ மரபில் வழி வழியாக சிவன் கழல் போற்றி வழிபட்டு வந்த சடையனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் நம்பி ஆரூரன் திருமகனாராக அவதரித்தார். இனிதே வளர்ந்து பூநூல் அணியும் மங்களம் செய்ய பெற்று பல கலைகளை கற்று ஓங்கி திருமண பருவம் அடைய பெற்றார். தந்தையராகிய சடையனார் சைவகுல அந்தன மரபுக்கு ஏற்ற சடங்கவி என்ற மறையவரின் மகளுக்கு தனது மகனை திருமணம் செய்ய நிச்சயித்தார். திருமண நாளும் வந்தது. சடங்கவியின் ஊரான மனம் வந்த புத்தூரில் திருமண சடங்குகள் நடக்க அவ்வூரை விழா கோலம் கொண்டிருக்க நம்பி ஆரூரன் திருமண மாப்பிள்ளை கோலம் பூண்டு திருமண பந்தலின் உள் செல்லும் போது தடுத்தாட்கொள்வேன் என்று உரைத்த வாக்கின்படி சிவபெருமான் வயது முதிர்ந்த அடியார் வேடத்தில் கையில் மூங்கில் கொம்பும் காதில் ருத்ராட்ச மணியும் வெண்மையான உடையும் அணிந்து அத்திருமண பந்தலினுள் சென்று நான் சொல்வதை அனைவரும் கேளுங்கள் என்று கூறினார். திருமண மாப்பிள்ளையான நம்பி ஆரூரரை நோக்கி, உனக்கும் எனக்கும் வழக்கு ஒன்று இருக்கிறது, அதனை முடித்த பின் நீ திருமணம் செய்ய என மொழிந்தார். நம்பி ஆரூரரும் உமது வழக்கினை கூறுங்கள், அவ்வழக்கை முடித்த பின் திருமணம் செய்வேன் என்று கூற அம்முதியோன் இந்த நாவலூர் நகர் நம்பி ஆரூரன் என் அடிமை என்று கூறினார். அம்மொழி கேட்டு நம்பி ஆரூரன் சிரித்தார். அந்நிலையில் அம்முதியோர், உன் தந்தைக்கு தந்தை எனக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசன ஓலை என்னிடம் உள்ளது என மொழிந்ததை கேட்ட நம்பி ஆரூரர், அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல் நீர் சொல்லித்தான் கேட்கிறேன், இவ்வாறு சொல்லும் நீர் பித்தரோ என்றார். அம்முதியோர், பித்தன் பேயன் என்று என்னை எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, இவ்வாறு நீ பேசுவது என்னை நீ இன்னும் அறியவில்லை என்பதை காட்டுகிறது, எனக்கு பணி செய்யவா என்றார். நம்பி ஆரூரருக்கு முதியவரை பார்த்தால் உள்ளம் உருகுதலும் அவரின் பேச்சு கோபத்தை தூண்டும் வண்ணமும் இருந்தது. பின் முதியவரை நோக்கி அவ்வோலையை காட்டும்படி கேட்க, இவ்வோலையை சபை முன்பே அனைவரிடமும் காட்டுவேன் என்று முதியவர் கூறும்போது நம்பி ஆரூரன் விரைந்து அவ்வோலையை பறிக்க முற்பட அச்செயலை கண்ட முதியவர் திருமண பந்தலின் உள் ஓட திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி காண முடியாத சிவபெருமானை நம்பி ஆரூரன் விரட்டி பிடித்து அம்முதியோரிடம் இருந்த ஓலையை பிடித்து வாங்கி கிழித்திட்டார். சுற்றத்தார்கள் அனைவரும் கூடி இருவரையும் விலக்கி அம்மறை முதியோரிடம் உமது ஊர் எது என கேட்க அவர் அருகிலுள்ள திருவெண்ணெய்நல்லூர் என்று கூற அச்சுற்றத்தார் அனைவரும் அவ்வூருக்கு சென்று இவ்வழக்கை முடிக்கலாம் என்று கூற அம்முதியோரும் நம்பி ஆரூரரிடம் திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள புனித 4 மறையவர்களிடம் நான் வைத்திருக்கும் மூளை ஓலையை காட்டி உன்னை அடிமையாக கொள்வேன் என்று கூறி திருவெண்ணெய்நல்லூர் நோக்கி புறப்பட்டார். நம்பி ஆரூரரும் சுற்றத்தாரும் காந்தத்தால் இழுக்கப்பெற்ற இரும்பினைப் போல அம்மறை முதியோரின் பின் சென்றனர். திருவெண்ணெய்நல்லூர் அவை முன் மறையவர்கள் நம்பி ஆரூரரிடம் ஓலையை கிழித்தது முறையோ என கேட்டனர். நம்பி ஆரூரர், ஐயா, ஆதி சைவ மரபினன் ஆகிய நான் அடிமையாவது எவ்வாறு? இவர் கூறுவது மாயையாக உள்ளது, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூற கேட்ட அவையோர் முதியோரை நோக்கி சான்று காட்டுவீர் என்றனர். அவையோரை நோக்கி முதியவர், ஏற்கனவே கிழித்த ஓலையின் மூல ஓலை என்னிடம் உள்ளது, அவ்வோலையை சபை முன் காட்டினால் முன்போல் கிழிக்காமல் பார்ப்பீர்களானால் அம்மூல ஓலையை காட்டுகிறேன் என கூற கேட்ட சபையினர் தாங்கள் தீது வராதபடி பார்த்து கொள்கிறோம் என உறுதியளித்தனர். அவ்வோலையை முதியோர் கொடுக்க கரணத்தான் எழுத்தர் அச்சபையில் வாசித்தான். அதில் நாவலூரில் வாழும் ஆதி சைவனாகிய நான் பெருமுனி
வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு நானும் கிளை கிளையாய் என் மரபில் வருவோரும் வழி வழியாய் தொண்டு செய்து வருவோம். இது உள்ளமும் செயலும் ஒன்றி எழுதி கொடுத்த சாசனம். இது என் கையெழுத்தென உறுதி செய்து கையெழுத்திட்டு இருப்பதையும் கூறினார். அது கேட்ட சபையினர் சாட்சி கையெழுத்து உள்ளதா என்று சரிபார்த்த பின் நம்பி ஆரூரரின் பாட்டனார் கையெழுத்து அவருடையதா என சரிபார்க்க முன்னாளில் அவர் கைப்பட எழுதி கொடுத்த ஓலையை பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து கொண்டு வரச் செய்து அவ்வோலையில் உள்ள கையெழுத்தும் ஒன்றாக இருப்பதை கண்டு நம்பி ஆரூரரை நோக்கி, இனி இவ்வழக்கில் நீ தோற்றீர். இம்முதியவரின் ஏவல்படி நடக்கவும் என தீர்ப்பு கூறினர். நம்பி ஆரூரரும் அத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அச்சபையின் மறையோர் முதியவரை நோக்கி, உமது மூல ஓலையில் உங்களது ஊர் திருவெண்ணெய் நல்லூர் என்றுள்ளது. எனவே நீவீர் வசிக்கும் வீடும் உமது வாழ்க்கையை எங்களுக்கு காட்டுவீர் என்றனர். அப்புண்ணிய முனிவர், என்னை ஒருவரும் அறியவில்லை, சரி, என்னுடன் வாருங்கள் என்று மொழிந்து செல்ல நம்பி ஆரூரரும் அனைவரும் பின்தொடர அம்மறை முதியோர் திரு அருட்துறை திருக்கோவில் புகுந்து மறைந்தருளினார். நம்பி ஆரூரர் சுவாமியை நினைந்து பெரு விருப்பத்தோடு அழைக்க விடை மீது உமையுடன் சிவபெருமான் காட்சி தந்து அருளினார். அப்போது சிவபெருமான் முன்பு, நீ நமக்கு தொண்டன், உன் விருப்பத்தாலே எனது கட்டளைப்படி பிறந்தாய். இம்மண்ணில் தொல்லை இரும்பிறவி உன்னை தொடராமல் அனைவரின் முன்பு உன்னை தடுத்து ஆட்கொண்டோம் என்றார். அம்மொழி கேட்ட சுந்தரர் என்ற தாய் பசுவினை கண்ட கன்று போல் கதறி தொழுது தலைமேல் கை கூப்பியவாறே, கூத்த பெருமானோ என்னை ஆட்கொண்டது என்று கதறிய போது 5 வித ஓசை முழங்க விண்ணவர்கள் பூமலை பொழிந்த. மேலும் சிவபெருமான், நீ என்னை வன் மொழிகளால் பேசியதால் வன் தொண்டன் என்று அழைக்கப்படுவாய். பாட்டுத்தான் எனக்கு அர்ச்சனை ஆகும். எனவே செந்தமிழால் நம்மை பாடு என்றார். நம்பி ஆரூரர், கோதிலா அமுதே, குணப்பெருங் கடலே, நாயேன் ஒன்றும் அறியாதவன் எப்படி உன்னை பாடுவேன் என உரைத்தார். இம்மொழி கேட்ட சுவாமி, முன் என்னை பித்தன் என்றே கூறினாய், ஆதலாலே பித்தன் என்றே பாடுவாயாக என்றார். வன் பெருந்தொண்டரான நம்பி ஆரூரர் பித்தா பிறைசூடி என தொடங்கி உலகெல்லாம் உய்யும்படியாக திருப்பதிகம் பாடினார். அத்திருப்பதிகத்தை செவிமடுத்த சிவபெருமான், இவ்வுலகினில் நம் புகழ் பாடு என அருள் செய்தார். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் மகன் நம்பி ஆரூரனை நினைந்தபடியே வாழ்ந்து வந்ததால் மிக எளிதாக சிவலோகம் அடைந்தார். நம்பி ஆரூரர் தனது பிறந்த ஊரான திருநாவலூரில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று திருப்பதிகம் பாடினார். பின் திருத்துறையூர் சென்று சுவாமி முன்பு தவநெறி தந்து அருள் என்ற பதிகம் பாடி உளவார படையாளி திருநாவுக்கரசர் பெரு விருப்புடன் கைத்தொண்டு செய்த திரு அதிகை பன்ருட்டி நகரில் உள் செல்ல அஞ்சி அவ்வூரின் வெளியே உள்ள சித்த வடமடம் என்ற ஊரின் ஒரு மடத்தில் பல அடியவர்கள் உறங்கும் இடத்தில் திருவதிகை வீரட்டானேஸ்வரரை நினைந்தவாறே படுத்திருக்கும் போது அம்மடத்தின் உள் சிவபெருமான் முதிய அந்தன வடிவு கொண்டு நம்பி ஆரூரரின் தலைமீது கால்படும்படியா வைத்து தூங்குவார் போல இருக்க, நம்பி ஆரூரர் எழுந்து, அருமறையோரே, உமது அடி என் தலைமேல் படுகிறது என்று கூறினார். அது கேட்ட முதியோர், வயதான மூப்பு காரணமாக எனக்கு திசை தெரியாதே போனது என மொழிந்தார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.